வீரப்பன் மட்டும் அவன் மனைவியினுடைய பேச்சு கேட்டிருந்தான்னா அழகாக வெளில போயிட்டு இருந்துருக்கு. அப்போ சந்தன கட்டை கேட்டால் விட்டதெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்குது. இன்னொன்று அவனுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்தது என்னன்னா 70-80 மெட்ரிக் டன்னு சாண்டில்வுட்டை பிடிச்சோம். அது மேலே அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. இந்த கட்டை மட்டும் வெளில போயிடுச்சுன்னா அவன் வெளில போயிட்டுருப்பான். அவன் லைஃப் செட்டில் ஆகிட்டு இருக்கும். எல்லாருக்கும் என்னமா கொடுக்கறது போட்டு அது பெரிய பெரிய இடி அவனுக்கு விழுந்தது. கலைஞர் வந்து சொல்கிறாரு சரண்டர் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸு. கூட இருந்தவன் யோசனை பண்ணான், அடாடா இவன் போய் வீரப்பன் சரண்டர் ஆகிட்டான், நம்ம வழி என்ன ஆகும்? சரண்டர் நம்ம பண்ண விடக்கூடாது. உடனே வேற 2 மாடரை போட்டு இன்னும் இழுத்துட்டாங்க. அதே வீரப்பன் நீ சரண்டர் ஆகாதான்னு சொல்கிறான், போய் சரண்டர் ஆகிட்டான். அப்போ அவங்கெல்லாம் எப்படி நல்ல ஆளுங்கன்னு சொல்ல முடியும்? ஆல்மோஸ்ட் நானும் 72, எனக்கும் அவனுக்கு என்ன 2-3 மந்த்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. அதுதான் அவன் என்னுடைய எதிரி இல்லை, எதிர் அணிக்காரன். சில அட்டாக் வீரப்பன் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்க சார். ஆமாம், இப்போ சில அட்டாக்கு கூட வந்து பண்ணியிருக்காங்க. சிலர் வந்து வேற குரூப்புகள் பண்ணியிருப்பாங்க. அந்த வேற என்ன குரூப்புகள் அது மாதிரி இருந்தாங்கன்னு இதே குரூப் ஆளுங்க தான். இதே குரூப் ஆளுங்க இவங்களுக்குள்ளேயே மாமா மச்சான் தகராறுல அடிச்சிட வேண்டியது, இவன் பேர் வர வேண்டியது. இவனும் விட்டான், அலோவ் பண்ணிட்டான். இவன் போய் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அவனை ஒரு வழியை ஆக்கிட்டாங்க சார், கேனியா மாதிரி ஆக்கி விட்டாங்க. அவனுக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டு துண்டு போட்டு நீ தாண்டா சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னு அவன் பைத்தியக்காரன் மாதிரி ஆக்கி விட்டாங்க கூட இருந்தவன். இவன் மட்டும் போய் எல்லாம் இன்னுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் வெளியில். ஏதோ அவங்க வீட்டு தோட்டத்துக்கு மாதிரி நினச்சிட்டான் காட்டை. போனோமா அடித்தோமா வந்தோமா அப்படின்னு சொல்லி அடித்தவன்லாம் கூட இருந்தவன் தான் அடித்தது. இதில் வீரப்பன் தான் கரெக்டாக சுட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. நான் சொன்னேன்ல 3 வெரைட்டியில் ஃபஸ்ட்டு ஒன்று ரவுண்டு போட்டு கரெக்டாக அடிக்கிறது வந்து அது அனிமல்ஸ் அடிச்சது, யானையை அடித்தது. அப்படி இருக்கலாம். இல்லை அவங்களே 2 குரூப் இருந்துச்சு, கேங் டு கேங் ஃபைட் பண்ணாங்க இல்லையா? கேங் டு கேங் ஃபைட்னா அதில் நோ லாஸ் நமக்கு. ஏன்னா 2 பேரும் திருட்டு கும்பல் தான். ஒருத்தன் அடிச்சுட்டானா நமக்கு அதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. பட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து இந்த இது வந்துச்சு. ஸோ அவன் வந்து மோஸ்ட் ஆஃப் தி அட்டாக்ஸு கில்லிங்ஸு 130 200 ஸ்கோர் வர்றதெல்லாம் இவன் பார்த்தான்னா அடிச்சது கம்மியாக இருக்கும். அதே மாதிரி யானை கூட அடிச்சிருக்கலாம், பட் கூட இருந்தவன் தான் நிறைய அடிச்சிருக்கான். ஒரு இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன வந்துருக்குதுன்னா, நான் சொன்ன யானை மெத்தட் எப்படி இருந்தால் அது டெக்கான் இதில் வந்துச்சு ஒரு ஆர்டிக்கல் இல்லுஸ்ட்ரேட் வீக்லியும், எய்தர் இன் இல்லுஸ்ட்ரேட் வீக்லி ஆர் நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனலில் 10 years பிஃபோர் வந்த ஆர்டிக்கல். எப்படி ஹவு திஸ் எலிஃபென்ட்ஸ் ஆர் பீயிங் போச்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு 4 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணேன். அதை கவுண்டர் பண்ணி 1 hourல நாங்கள் அடிச்சிடுவோம் யானையை, ஒரே மணி நேரத்தில் நாங்கள் வந்து அவனே வாக்குமூலம் கொடுத்துட்டான். இதில் தெரிஞ்சுங்களா எப்படி அடிச்சிருக்காங்கன்னு யானையை. இப்போ சாதாரணமாக ஒரு கோழி இருக்கட்டும், ஆடு இருக்கட்டும், கழுத்தாத்து போட்டோன்னா அது சாகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இவன் 1 மணி நேரத்தை எடுத்துருக்கான்னா அது யானை செயலிழந்து தான் கிடக்குது. அது உயிர் போராடிட்டு இருக்குது. இங்கே தந்தத்தை வெட்டிட்டு இருக்கான் கோடாலியில். இது மாதிரி அதை வந்து ஒரு மணி நேரத்தில் ஒரு யானை அடுப்போம்னா அப்போ எத்தனை யானை எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க. நான் போனேன்னா ஆப்ரேஷன் போனோன்னா இது யானை எலும்பு பார்த்தால அங்கே கண்டிப்பாக ஒரு மணி நேரம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எந்த பொசிஷனில் விழுந்துருக்குது, சாஞ்சி இருக்குதா, உட்காந்து இருக்குதா, இல்லை இப்படி சரிவாக இருக்குதா தலை, இல்லை இப்படி இருக்குதா, அப்புறம் எலும்பு கூடுங்க ரொம்பவும் ஸ்கேட்டர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பழசுன்னு அர்த்தம். கிட்ட காய்ச்சுன்னா தலையில் குண்டு இருக்குதா தெரியுதுங்களா, இதெல்லாம் ஸ்கல்ல ஓட்டை இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம படித்ததுக்கு எதுக்கும் கரெக்டாக இருக்குது, இப்படி போகிறோம். இவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. காட்டை சீரழிச்சிட்டாங்க. வன பாதுகாப்பு சட்டம் போச்சு, ரேப் கம்ப்ளீட்டாக. ஏதோ இவனுடைய தாத்தா வீட்டு சொத்து மாதிரி நான் இதை அடித்தேன், நான் அதை அடித்தேன், இந்த கறி சாப்பிடுவேன், அந்த கறி, நம்மலாம் பப்ளிக்கெல்லாம் வாயை திறந்துன்னு பார்த்துட்டே இருக்கணும். எப்படி அந்த வன பாதுகாப்பு சட்டம் சீரழிஞ்சிருக்குது பாருங்க. இந்த இது ஒரு வருஷமாக மூட்டை மூட்டையாக அரிசி போகுமா உள்ள சமையல் நடக்கிறது. இது வந்து பொதுமக்களுக்கு இவங்களுக்கு சாப்பாடுக்கே வழி, அந்த டைமில் ரேஷன் சிஸ்டம் கூட இல்லாது, சாப்பாடுக்கே வழி இல்லாத டைமில் ஒரு இடத்துல நமக்கு சாப்பாடுக்கு வயிற்றுக்காக வேண்டி அவன் தன்னுடைய லாவெல்லாம் ஓவர்லுக் பண்ணுறான் சாதாரண சிட்டிசன். அது மாதிரி ரொம்ப கொடூரமாக அவங்க வந்து அந்த காட்டை வந்து ஒரு வழி ஆக்கிட்டாங்க. 2004 காடை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துட்டோம் எஸ்டிஎஃப்.
இனிமேல் நீங்களாச்சு இதாச்சு. இப்போ அந்த 2 மர்டர் கேஸ் ஆளுங்க வெளில தான் இருக்காங்க. அந்த இது மறுபடியும் ரிவோக் பண்ணலாம். பிகாஸ் ஐ எம் நாட் ஷுவர், பட் ஒரு டவுட்டில் தான். ஏன்னா வீரப்பன் கிட்ட வீரப்பனே சொல்லியிருந்தா கூட நான் தான் அடித்தேன்னு நம்ம எடுக்க முடியாது கணக்கில். ஏன்னா அவனே நிறைய கேஸுங்களை அவனே தான் பழி எடுத்துருக்கான். அப்போ அவன் பிரதாபம் வந்து அவனுக்கு சாஃப்ட் கார்னர் பண்ணுறேன்னு சொல்ல, அவன் குற்றம் தான் அவன் பண்ணது. பட் கூட இருந்தவங்க நல்லா ஏமாற்றிட்டாங்க. கலைஞர் வந்து சொல்கிறாரு சரண்டர் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸு. கூட இருந்தவன் யோசனை பண்ணான், அடாடா இவன் போய் வீரப்பன் சரண்டர் ஆகிட்டான், நம்ம வழி என்ன ஆகும், சரண்டர் நம்ம பண்ண விடக்கூடாது. உடனே வேற 2 மார்டரை போட்டு இன்னும் இழுத்துட்டாங்க. வீரப்பனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலோடைய மோசமான வாழ்க்கை. ஜெயிலையாவது நிம்மதியாக தூங்கலாம். 30 வருஷம் வாழ்க்கை அவன் ஊருக்கு வெளில வராமே பண்ணிட்டாங்க. இவனு வந்துட்டு போவான், ஜாலியாக எல்லா வேலையும் பண்ணுவான். ரொம்பவும் பயந்தாட்டு தான் ஜெயிலில் போய் உட்காந்துக்குவான், சேஃப்டி அப்படின்னு சொல்லி. வீரப்பன் நீ மட்டும் சரண்டர் ஆகக்கூடாது, நீ சரண்டர் ஆச்சுன்னா நான் மாட்டிக்குவேன், இது மாதிரி மாட்டி விட்டாங்க. அதே வீரப்பன் நீ சரண்டர் ஆகாதான்னு சொல்கிறான், போய் சரண்டர் ஆகிட்டான். அப்போ அவங்கெல்லாம் எப்படி நல்ல ஆளுங்கன்னு சொல்ல முடியும்? துரோகம் தானே, வீரப்பனுக்கே துரோகம் பண்ணவங்க தானே. அப்போ நீ பெரிய தலைவர்ன்றிய, நீ தலைவன் பேச்சை கேட்டுருக்கணும். அது போல ஞாபகம். அப்புறம் நாகப்பா இந்த சினி ஆக்டர், வாட் இஸ் ஹிஸ் நேம், ராஜ்குமார், சாரி. அவர் வந்து பணம் பட்டுவாடெல்லாம் ஆச்சு. அந்த டேட்லேருந்து இப்போ இந்த டேட் வரைக்கும் அந்த வில்லேஜில் யார் டெவலப் ஆகியிருக்கான்னு பார்த்தா இந்த காசு தான். அது ஒரு வேளை வீரப்பன் காசு கொடுத்து இவங்களெல்லாம் கொடுன்னு சொல்லியிருந்தா கூட அந்த காசு அவனுக்கு கொடுக்காத இவனே வச்சுக்கிட்டான்னு அர்த்தம். நல்லா தெரியும் வில்லேஜில் எல்லாம் கமெண்டெல்லாம் அடிக்கிறாங்கள, இவங்கெல்லாம் பேசும்போது யார் யார் பேசுகிறாங்களோ அவங்க வந்து எப்படி டெவலப் ஆகிருக்கான், எந்த தேதியிலேருந்து இவன் டெவலப் ஆகிருக்கான்னு பார்த்தா ஒன்று நிலம் வாங்கியிருப்பான், இல்லை போர் போட்டிருப்பான், இல்லை ஃபென்ஸ் போட்டிருப்பான், இல்லை கேட்டல்ஸ் வாங்கியிருப்பான். இது மாதிரி தான் டெவலப் ஆகிட்டு மக்களை வந்து ஏமாற்றிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பொதுமக்களுக்கு தெரியாது, ஃபாரஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஏதோ நாங்கள் வீரப்பனை ரொம்பவும் மரியாதை குறைவாக பேசுகிறேன். ஆல்மோஸ்ட் நானும் 72, எனக்கும் அவனுக்கு என்ன 2-3 மந்த்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. அதுதான் அவன் என்னுடைய எதிரி இல்லை, எதிர் அணிக்காரன். அது மாதிரி தான் நான் எடுத்து பேசுகிறேன். நான் யாரையும் இது வரைக்கும் ஒரு கெட்ட வார்த்தை யாருக்கிட்டையும் பேசுனது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பேசுனது கிடையாது. எங்கள் பசங்களையும் நான் பேச விட்டது கிடையாது. எங்கள் ஃபாதரும் அப்படி தான் நம்ம வளர்ந்தோம். கான்ஸ்டபிள்ஸில் கூட நான் ஒரு டாகின்னு கூட சொல்ல மாட்டேன். டான்னு சொல்லிட்டேன்னா ரொம்ப அன்பாக தான் ஏதாவது சொல்லியிருப்பேன் தவிர கண்டிக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். இதனால் வீரப்பன் வந்து தானாகவே அந்த ஸ்கோர் ஏற்றுறதுக்காக வேண்டி யார் அடித்தாலும் தான் அடித்தேன். பெரிய பெரிய மர்டர்ஸ் நடந்த இண்டிவிஜுவல் மர்டர் இருந்தாலும் அதில் நான் தான் சுட்டேன். இன்னும் சுட்டிருக்கலாம். இவன் குண்டு தான் அவன் மேலே அடித்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் குரூப் ஃபயர் அடிக்கிறாங்க, மசில் லோட் கன்னில் அடிக்கிறாங்க. ரவ துப்பாக்கியினுடைய கேரக்டர் அப்படின்னா நிறைய பால்ஸ் இருக்கும் தெரியுதுங்களா, ஒரு 20-25 போட்டு உள்ள யானையும் அதுலேயே அடிக்கலாம். ஒரே ஒரு பில்டிங் கட்டுற ராடு இல்லை, அதை கட் பண்ணி 1 இன்ச் 1.5 இன்ச் கரெக்டாக ஷார்ப்பாக கட் பண்ணி அதை மட்டும் லோட் பண்ணி கிட்டக்கந்து அடிக்கிறது. கிட்டக்கந்து அடிக்கிறது அந்த கன் யூஸ் பண்ண அதே லோடுகளை இந்த கம்பிக்கு பதிலாக ரவைங்களை போட்டு அதில் நிறையா அடித்தோன்னா அது இப்படி போகும். டிஸ்டன்ஸ் அதிகமாக ஆங்கிளும் பக்கத்தில் இருந்தால் இப்படி அடிக்கும். இன்னும் போனால் அப்படியே ஒரு 30 yardsக்கெல்லாம் உங்களுக்கு 2.5 அடி சர்க்கிள் வரும். 2.5 அடி 3 அடி சர்க்கிள்குள்ளே அந்த 25 ரவுண்டும் போகும். அதில் யார் யார் மாட்டுறாங்களோ வலையில் மாட்டின மாதிரி தான் அது. அது வந்து அப்படி கரெக்டாக சுடுறதா இருந்தால் கோபால் ஒசூர் எப்படி உயிர் வந்துச்சு, கரெக்டாக அடிக்கிறதுனால இருந்தால் அவர் சாவலியா. கோபால் ஒசூர் எஸ்பி, அவர் ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் நடக்குது, கழுத்துலேருந்து வராஞ்சி போச்சு. ஸோ இதெல்லாம் குரூப் ஃபயரிங்லாம் இந்த யார் வேணாலும் பண்ணலாம். அதையும் அந்த இதையும் அவன் தான் இதை எடுத்துக்கிட்டான். அது ஒரு பெருந்தன்மை வந்து ஒன்று பெருந்தன்மை, இன்னொன்று ஸ்கோர் ஏறட்டும், இத்தனை கொலை பண்ணோன்னா நமக்கு இதாகணும். அதில் அவன் காலிலே அவன் அடிச்சிட்டான். எப்படின்னா வெளியில் போக முடியாத ஆக்கிட்டான் அவனே. இதில் இன்னும் ஒரு டேர்னிங் பாயிண்ட், நல்ல டேர்னிங் பாயிண்ட் நடந்திருக்கணும். அவன் வீரப்பன் மட்டும் அவன் மனைவியினுடைய பேச்சு கேட்டிருந்தான்னா அழகாக வெளியில் போயிட்டு இருந்துருக்கலாம். அப்போ சந்தன கிட்ட விட்டதெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்குது. அந்த கணக்கில் அந்த பணத்தையாவது எடுத்து போயிடலாம். இன்னொன்று அவனுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்தது என்னன்னா 70-80 மெட்ரிக் டன்னு சாண்டில்வுட்டை பிடிச்சோம்.
அது மேலே அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. இந்த கட்டை மட்டும் வெளில போயிடுச்சுன்னா அவன் வெளில போயிட்டுருப்பான். அவன் லைஃப் செட்டில் ஆகிட்டு இருப்பான். எல்லாருமே என்னம்மா கொடுக்கறது போட்டு அது பெரிய பெரிய இடி அவனுக்கு விழுந்தது. அந்த இதாவது அந்த டைமில் கூட இருந்தவங்க இப்போ கேட்குறாங்க, எல்லாம் மாட்டவன் விற்கிறான்றாங்க, தந்தம் விற்கிறான்னு. வாங்கினவன் யார்? கூட இருக்கவன் தானே இப்போ விற்கிறான். லாரி லாரியாக எடுத்துன்னு போகிறான்னா என்னென்ன ஏமாற்றி எடுத்துன்னு போயிருக்காங்க லாரி. வன சட்டம், போலீஸ், காவல் எல்லாமே தெரிஞ்சுது. ஏதோ ஒன்று பெரிய அந்த மகாராஜான்ற நினைப்பில் அவங்கள லாரியிலலாம் எடுத்துன்னு போய் விற்றுருக்காங்க. யாருக்கு விற்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அவன் ஒரு லைசன்ஸ் எவனாவது வாங்கி வச்சுருப்பான் எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. சந்தனம் இதை சிப்ஸ் பண்ணி அதை பாயில் பண்ணி அதுலேருந்து டிஸ்டில் பண்ணி எண்ணெய் எடுப்பாங்க. அது அவன் லைசன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து ஏலம் எடுத்திருப்பான். இது இல்லீகலாக வர்றதை அப்படியே இது பண்ண வேண்டியது தானே. அது மாதிரி ஆயிடுது. இது மாதிரி கூட இருக்கவங்க ஒழுங்காக இருந்திருந்தான்னா ஒரு 4 கேட்டகரி இருக்குது. நண்பர்கள் செலக்ட் ஆகும்போது ஒன்று வந்து யாரும் பொதுவாக நான் சொல்கிறேன், ஒரு நண்பன் நம்ம செலக்ட் பண்ணோன்னா போய் பேசுகிறவனா இருக்கக்கூடாது. போய் பேசுகிறவனா இருந்தான்னா எப்படியும் அவனை மிஸ்கைட் பண்ணிவிடுவான். ரெண்டாவது குடிக்கு அடிமையானவன் இருக்கக்கூடாது. குடிக்கு அடிமையாக இருந்தான்னா சீப் ரேட்டுக்கு விற்றுடுவான். அந்த குடி பழக்கம் அவனுக்கு காசு வேணும், அதனால் சீப் ரேட்டுக்கு விற்றுடுவான். மூணாவது ரொம்ப புகழ்த்தி பேசுகிறது. இப்போ நான் இருக்கேன்னா வா ஓன்னு பேசுகிறாங்கல்ல, பின்னாலேயே குழி தோன்றான்னு அர்த்தம். ஒரு நாலாவது இல்லாத இருக்கிற மாதிரி காமிக்கிறான். இந்த 4 கேட்டகரியும் தான் அவன் கூட இருந்தவங்க. ஒரு வழியாக ஆக்கிட்டாங்க வீரப்பன். வீரப்பன் வந்து அவன் இந்த லெவலுக்கு வந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து காட்டிலேருந்து வெளியிலேயே வர முடியாத லெவலுக்கு பண்ணிட்டு இவங்க மட்டும் வர்றது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சுச்சுவேஷன் ரொம்ப டைட் ஆகிடுச்சோ அவன் கண்டுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ குரல் கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து பெரிய பாவம். அது அதாவது துரோகம். படை தளபதி அப்படின்றது 2 பேர் தான் அவனுக்கு. ஒன்று கோவிந்தன், இன்னொன்று சந்திராகவுடா. சந்திராகவுடா கூட அப்புறம் தான் இருந்தது. கோவிந்தன் உண்மையான, அவன் தப்பு செஞ்சால் கூட அவன் உண்மையான விசுவாசியாக இருந்தான். கடைசி வரைக்கும் வீரப்பனுக்கு பாதுகாப்பாகவும் இருந்தான், கைடும் பண்ணான். அவன் பேசுகிறது இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகலை எங்கேயும். நிறையா பேர் பேட்டி எடுத்திருக்காங்களே. கோவிந்தன் பேசுகிறதும் சந்திரகவுடா பேசுறது இருக்கு. வீரப்பனை தான் பேசுவாங்க, இவங்க சும்மா கம்முன்னு தான் இருப்பாங்க. ஸோ இது மற்றவன் தான் இப்போ குரல் கொடுத்துட்ருக்கானுங்களே, இவங்களே கன்ஃபஸ் பண்ணுறாங்க. வாக்குமூலம் கொடுத்த மாதிரி நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் இந்த இடம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல நான் இல்லை நான் அதை சொல்லலை, அவன் சுட்டான். ஏன்னா அவன் உயிரோடு இல்லை வந்து சொல்கிறதுக்கு. அவன் தான் சுட்டான், நாங்கள் சொல்லலை. சரி, இதுதான் நடந்தது. வீரப்பன் இதில் வந்து நல்லா ஏமாற்றிட்டாங்க வீரப்பனை. அவன் முத்துலட்சுமி பேச்சு கேட்டிருந்தாலும் மற்றவங்க தான் ஒய்ஃப் எப்படியும் மிஸ்கைட் பண்ண மாட்டான். என்ன இருந்தாலும் தன்னுடைய கணவனை பாதுகாக்க தான் பார்ப்பாங்க. அது ஒரு பேச்சு கேட்டிருந்தா கூட இந்நேரம் ஒரு நல்ல ஹாப்பி லைஃப் லீட் பண்ணியிருக்கலாம். அது மிஸ் பண்ண வச்சதே கூட இருந்த கும்பல் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளது என்ன ஆச்சு, விஷம், அப்புறம் ஆப்ரேஷன் பாம்பு. இது சொன்னல, பின்னால் பாம்பு வளர்க்க 25 வருஷமாக பெருக்கி பாம்பாகி போச்சு. அதுக்கப்புறம் நானும் மெடிக்கலில் போட்டேன். இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க திருநெல்வேலிக்கு. அங்கேயும் போய் நான் நல்ல பேர் தான் எனக்கு கிடச்சிதாங்க. அப்புறம் ஆட்சி மாறுது. மிஸ்டர் விஜயகுமார் கடைசியாக வரும்போது என்ன ஏர்போர்ட்டுக்கு வர சொல்கிறாரு. ஏர்போர்ட்டுக்கு போய் சொன்னால் நான் 2 பாயிண்ட் சொன்னேன். என்ன ஹுசைன், என்ன வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் அப்படின்னு. சார் 2 things டு பி டிஸ்கஸ்ட். ஒன்று வந்து நம்ம ஜெனரஸாக இருக்கணும். அவர் ஜெனரசிட்டி ஷுட் டெமான்ஸ்ட்ரேட் சார். வி ஆர் நாட் ஜெனரஸ். எல்லாருக்கும் நம்ம உண்டான உதவிங்கள்லாம் நிறையா செய்யணும். 2வது பாயிண்ட்டு ஈகோ ரொம்ப இருக்குது சார். நான் தான் அடிக்கணுன்ற இதில் எல்லாமே இருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட்டு டைம் ஒரு 6 monthsல இதை அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த பாம்பு ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டார். ஃபஸ்ட்டு இன்டெலிஜென்ஸ், ஆப்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன். ஃப்ரண்ட்டில் இதை விட்டார், இன்டெலிஜென்ஸை முன்னால் போட்டார், அட்மினிஸ்ட்ரேஷனை நடுவில் கொண்டாந்தார், ஆப்ரேஷனை பின்னால் கொண்டாண்டார். தட் பிகம் ஸ்கார்பியன் ஸ்டைல். பாம்பு யூகம் போய் தேல் இதாக மாறுது. இன்டெலிஜென்ஸில் கவர் பண்ணுறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் பண்ணுது, அட்டாக் டீம் பின்னால் இருந்து ரெடியாக இருக்குது. கவர் பண்ணோன்னே அடிச்சாச்சு. எந்த பாணியில் எங்களை சுட்டானோ
வீரப்பன் வண்டியை மடக்கி அடிச்சானோ அதே ஸ்டைலில் அவனையும் அடிச்சாச்சு. அண்டு யார் அடிச்சானும் தெரியக்கூடாது, அந்த ஈகோ வரக்கூடாதுன்றது மாஸ்டர் பிளான். அது நான் தான் சுட்டேன் நீ தான் சுட்டேன்னு கிடையாது, எல்லாருமே சுட்டோம். ஸோ அந்த அந்த இடத்துல அந்த ஈகோவுக்கும் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடியது. நம்ம வந்து இது யோசனை பண்ணி பார்த்தா அவர்களோட ஸ்டாஜ் என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா ஒருத்தன் இண்டிவிஜுவல் சுட்ட மாதிரியும் இருக்கக்கூடாது, டார்கெட்டும் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணும், நம்ம சைடும் டேமேஜ் ஆகக்கூடாது. இவ்வளோலாம் மைண்டில் வச்சுட்டு ஃபயர் பண்ணது. செகண்ட் திங், வண்டியில் நிறையா ரத்தம் கித்தம்னு சொல்கிறாங்களே, கத்தியில் வெட்டினா நிறையா ரத்தம் வரும். சினிமா பார்த்துட்டு இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. புல்லட் உள்ளே போயிடுச்சுன்னா இஃப் இட் இஸ் திருநாட்திரி பின்னாலையும் ஓட்டை போட்டு போயிருக்கும். நாங்கள் திருநாட்திரி யூஸ் பண்ணல. 9mm 9mm பிஸ்டல், 9mm கார்பைன்னு, அப்புறம் ஷார்ட் கன். இது வந்து பாடி த்ரூ அண்ட் த்ரூ போகிறதுக்கு வாய்ப்புங்க கம்மி. போயிருக்கலாம். இது ஓட்டை போட்டோன்னே உள்ள இன்டர்னல் ஹெமரேஜ் ஆகும், வெளியில் வராது, அந்த ஓட்டை மூடிக்கும். வரும், அதுக்குன்னு ரத்தம் இல்லாத உள்ள பாடி கட் ஓப்பன் பண்ணால் தான் கிளாட்ஸ் தெரியும், அங்கங்கே இன்டர்னல் ஹெமரேஜ் இருக்கும். அது இல்லாத அவங்க வந்து உட்காந்த வண்டியில் கூட நிறையா அந்த வண்டியிலே சீட்லேயே சிங்க் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் நடந்தது. இதில் வேறு கதை விடுறது, இவருக்கு இது பிடிக்கும் அது அவருக்கு என்னங்க இது, யார் சொத்து, யார் என்ஜாய் பண்ணுறான், என்ன சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் பப்ளிக் கேட்கக்கூடாது. அவங்க மைண்டில் என்ன ஆச்சுன்னா போலீஸ் அராஜகம் பண்ணாங்க, ரேப் பண்ணாங்க, பாலியல் இது பண்ணாங்க, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாங்க. தமிழ்நாடு போலீஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி பண்ணல, அடிச்சிருக்கோம் தெரியுதுங்களா, அடித்தா தான் சொல்லுவான். அண்டு எல்லாரும் அப்பாவி பொதுமக்கள்னு சொல்ல முடியாது. துணையாக இருந்தீங்கன்னா முடிஞ்சது கதை, நீ ஈக்குவல், நீ குடிக்கிறதும் ஒன்று தான், குடிக்க வைக்கிறதும் ஒன்று தான், எல்லாம் அதே மாதிரி தான், குற்றம் தான். அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறது, ரேஷன் எடுத்துன்னு போய் கொடுக்கறது, தெரிஞ்சிருந்தால் சொல்லாமல் இருந்துடுறது, அதெல்லாம் குற்றம் தானே. அதெல்லாம் குற்றம் இருந்தால் அப்பாவி மக்கள் எப்படி ஆவாங்க? அவங்களுக்கு தெரியல, ஆனால் இதெல்லாம் குற்றன்றதே தெரியல. அந்த ஊர் கட்டுப்பாடும் கிடையாது. ஏன்னா ஊர் தலைவனே இவன் அண்ணன் தான் இருந்தான். இது மாதிரி பெரியவங்களுக்கு மரியாதை கிடையாது. அங்கே எந்த பெரியவங்களும் ஒரு குரல் கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டாங்க. இருக்காங்க, எத்தனையோ பெரியவங்க இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்கள்ல எல்லாம் பண்ணுறது தப்புப்பான்னு, நீ சும்மா இரு பெருசுன்னு சொல்லி இவன் வேலை ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அது பொதுமக்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக போய் செய்யாத குற்றத்தை வந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சிலோனில் நடந்த இன்சிடெண்ட்டை அப்படியே கொண்டாந்து, வாச்சாத்தியில் நடந்த இன்சிடெண்ட்டு, நாங்கள்லாம் இது ஆப்ரேஷன் போகிறோன்னா 2 minutes ப்ரே பண்ணி தான் போவோம். அதே மாதிரி வந்தோன்னா தேங்க்ஸ் பண்ணி கடவுளுக்கு இன்னும் இல்லாத நம்ம பத்திரமா வந்து சேர்ந்து, அதுக்கப்புறம் துப்பாக்கி இப்பெல்லாம் இது பண்ணிட்டு ரேஞ்சுக்கு போனோன்னா அதில் சுடு தண்ணி போட்டு கழுவணும். அங்கேயே பாயில் இது வச்சு அந்த பேரலெல்லாம் சுடு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி மறுபடியும் ஆயில் பண்ணி அடுத்த ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகி இந்த வேலைலாம் செஞ்சுருக்கோம். நம்ம இதை போய் அது பொதுமக்களில் வந்து பெரிய ஒரு கான்செப்ட் கொண்டாண்டாங்க. இவங்க வந்து ஃப்ராடு, நாங்களும் உங்களில் ஒருத்தன்றதை அவங்க மறந்துட்டாங்க. போலீஸ் வந்து ஒரு பெரிய விரோதி, அவன் வீரப்பன் தான் நல்லவன், எது எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த ஆப்ரேஷனில் வந்து ஏன் விலகால் நீடிச்சது, வந்து என்ன தவறுகள் நடந்ததுங்கிறது சொன்னீங்க. வந்து குறிப்பாக வந்து அந்த ஆப்ரேஷன் எஸ்டிஎஃப் சைடில் நடந்த செட்பேக்னு என்ன நினைக்கிறீங்க சார்?